வங்கதேசத்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பரபரப்பான கட்டத்தை அடைந்திருக்கிறது. தற்போது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 146 ரன்களுக்கு வங்கதேச அணி இரண்டாவது இன்னிங்ஸை முடித்துள்ளது. இதன் மூலமாக 94 ரன்கள் மட்டுமே இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட அதிகமாக அந்த அணி எடுத்திருக்கிறது. இதனால் 95 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு உணவு இடைவேளைக்கு பின் இந்திய அணி களமிறங்கி வெற்றியின் விளிம்பில் இருக்கிறது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி வகை கூட இருக்கிறது. 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி அதிரடி வியூகம் எடுத்து ரன்களை அதிவேகமாக குவித்ததன் மூலமாக வங்கதேச அணியை விட முன்னிலை பெற்று இன்று உணவு இடைவேளைக்கு முன் வங்கதேச அணியை 146 ரன்களுக்கு சுருட்டியது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் பும்ரா 3 விக்கெட்டுகளையும், ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும், ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும், ஆகாஷ் தீப் 1 விக்கெட்டையும் எடுத்து வங்கதேச அணியை 146 ரன்களுக்கு சுருட்டினர். வங்கதேச அணியில் தொடக்க ஆட்டக்காரர் சதாம் இஸ்லாம் மட்டும் 50 ரன்களை எடுத்தார். அதன் பின்னர் 9வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய முஸ்பிகுர் ரஹ்மான் ஜோடி சேர்ந்து 37 ரன்களை எடுத்து அங்கு வங்கதேச அணி 146 ரன்கள் வரை எடுப்பதற்கு உதவினார். இருந்த போதிலும் வங்கதேச அணியின் தோல்வியை இன்று தவிர்க்க முடியாது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கடைசி நாளுக்கு ஆட்டத்திற்கு முந்தைய நாள் ஆட்டத்தில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா எடுத்த அதிரடி முடிவின் மூலமாக நேற்று அதிவேகமாக 50 ரன்கள், அதிவேகமாக 100 ரன்கள், அதிவேகமாக 200 ரன்கள் என்ற சாதனையை படைத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக ரன் குவிப்பு அணி என்ற பெருமையை இந்திய அணி பெற்றது. அதன் மூலமாக வங்கதேச அணியை கடைசி நாள் ஆட்டத்தில் நெருக்கடிக்கு உள்ளாக்கி 146 ரன்களுக்கு சுருட்டியது. இதன் மூலம் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு 95 ரன்களே தேவை. உணவு இடைவேளைக்கு பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆட்டம் பாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக எளிதாக இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பரபரப்பான கட்டத்தில் இந்திய அணி வெற்றியின் விளிம்பில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு இந்த வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.